ஹே டியூட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா 2T KTM ஸ்டோரில் தாங்க இருக்கோம். இப்போ ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி புதுசாக எங்கள்கிட்ட வந்திருக்க டியூக் 250 Gen 3 வாங்கியிருந்தோங்க. ஸோ ஷோரூம்லேருந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா 2Tலேருந்து மணப்பா ட்ரிப்புக்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளையும் சேர்த்து ஒரு 7 ரைடர்ஸ் வந்திருக்காங்க. நம்மளான்னு பார்த்துட்டு இருக்கும்போது மழை வேறு வந்துட்டுங்க. ஸோ நம்ம அப்படியே ஷோரூமில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாங்க எல்லோரும் ரைடை ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அப்படியே ஷோரூம்லேருந்து கிளம்பியாச்சுங்க. அப்புறம் யாருக்கெல்லாம் இந்த டியூக் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டியூக் வந்து பசங்களோட பெரிய கிரேஸ்ன்னு எனக்கு தெரியும். இந்த டியூக் பழைய மாடல் 125 இந்த யாரெல்லாம் இன்னும் வர தேடிட்டு இருக்கீங்க, வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க, யார்கிட்டலாம் இருக்குன்னு அப்படியே எனக்கு கமெண்டில் போட்டு இப்போ நம்ம எல்லாருமே பெட்ரோல் போட வந்திருக்கோங்க. பெட்ரோல் பங்க் வந்திருக்கோம். ஸோ இதான் நம்ம பைக்கு பாருங்கள், டியூக் 250 பிளாக் கலரு. ஸோ இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இது யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் என்கிட்ட கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்குலாம் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ மழை வேறு பெய்யுது, நம்ம வண்டி வேறு பிளாக் கலர், என்ன ஆக போகுதுன்னு வேறு தெரியல. சரி பார்க்கலாம் அப்படியே. ஸோ அப்படியே எல்லோரும் பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் மழையோடு எடுத்துகிட்டு அப்படியே ரைடை ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம திருச்செந்தூர் ரூட்டில் தாங்க போயிட்டு இருக்கோம். ஆஹா, அந்த வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, பச்சை பசேல்னு. ஆனால் இங்கே ஒரே ஒரு கடுப்புனா என்ன ஒன்றுனா இந்த ரூட்டு தான். இந்த ரூட்டை விடுங்க, இந்த ரோடை பாருங்கள், இந்த ரோடு தாங்க பெரிய பிரச்சனையே. ரோடு எங்கே திரும்பினாலும் எங்கே போனாலும் ஒரே கிடங்கு மேடுமா இருக்குது. இதில் எப்படிங்க வண்டி போகும்? என்ன பண்ணாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த ரோடை மட்டும் சரி பண்ணவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அப்படியே நம்ம எல்லோரும் ஒரு டீ பிரேக் எடுக்கலான்ட்டு ஸ்டாப் பண்ணியிருக்கோங்க வண்டியை. ஸோ நம்ம பைக்கை பாருங்கள், இப்போவே பாதி டேட் ஆகிட்டு, எல்லாம் மழை தான். ஃபஸ்ட் ட்ரிப்பே இப்படி மழை பெய்யுன்னு யார் கனவு கண்டா? சரிங்க அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம அப்படியே மணப்பாடு வந்துட்டோங்க. மணப்பாடு என்ட்ரிங்கிற அந்த பேனரே பாருங்கள், அது எப்படி அவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்கன்னு. உள்ளே போகும்போது லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா தண்ணி செம்ம அழகாக இருக்குது போகும்போதே. ஸோ இதான் என்னோடய ஃபஸ்ட் டைமு, நான் இங்கே இப்போ தான் வந்திருக்கேன். எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு போகும்போது. நீங்கள் சப்போஸ் இங்கே கன்னியாகுமரி இல்லை திருநெல்வேலியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. வியூ பாயிண்ட்லாம் இங்கே நிறையாவே இருக்குது. குட்டியாக அழகாக நிறைய வீடுகளாக இருக்குது. நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை. இந்த வீடெலாம் அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. எல்லாமே சின்னதாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே போனவொன்னு அப்படியே மீன் ஸ்மெல்லு தான் ஃபுல்லாக. சூப்பராக இருக்குங்க மீன் ஸ்மெல்லு. ஆனால் இங்கே என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம்னா 10 feet கேப்பில் ஒவ்வொரு ஸ்பீட் பிரேக்கருங்க. அப்பா கிட்டத்தட்ட 30-40 ஸ்பீட் பிரேக்கர் இருந்திருக்கும்ல. அதை தாண்டி வர்றதுக்குள்ளே கடுப்பாயிட்டு எப்படா மேலே போகணுன்னு இருந்துச்சு. அவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க, எதுக்குன்னு தெரில. யாரும் ஸ்பீடாகவும் வரப்போகிறது கிடையாது, அதுக்குன்னு இத்தனை ஸ்பீட் பிரேக்கர் போடுவாங்களா? சரி எப்படியோ ஒரு வழியாக மேலே வந்தாச்சுங்க.
வந்ததும் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ டெசர்ட்டுக்குள்ளே போன மாதிரி இருந்ததுங்க அந்த ஃபீலு. ஒரு பக்கம் என்னென்னா டெசர்ட் மாதிரி இருக்குது, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கடலாக இருக்குது. செமையாக இருக்குங்க அந்த இடமே. மணப்பாறை வந்துட்டு இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தாங்க. இது ஏன் டூரிஸ்ட் பிளேஸாக இருக்குன்னா இங்கே மெயினாகவே ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச்சுக்காண்டி தான் மேக்ஸிமம் நிறைய பீப்புள் வர்றது. இங்கே ஒரு சர்ச் இருக்குது, பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா கடல் இருக்குது. நம்மளும் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கீழே கடலுக்கெலாம் போயிட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. கிளம்பிட்டு போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஏரல் தான். ஸோ அப்படியே எல்லோரும் ஏரலில் குளிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ நாங்களும் அப்படியே பத்திரமா வீட்டுக்கு போயிட்டோங்க. ஸோ நீங்களும் எங்கே போனாலும் சேஃபாக ஹெல்மெட் போட்டு போங்க. ஸோ பை காய்ஸ், லவ் யூ ஃப்ரம் ஸ்பார்க்.